A 250 turn rectangular coil of length 2.1 centimeter and width 1.25 centimeter carries a current of 85 microamperes and subjected to a magnetic field strength 0.85 Tesla. Work done to rotate through an angle 180 degree against the torque. Okay. டார்க் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டார்க் என்ன சொல்றாங்கன்னா, காயில் ஏரியா கொடுத்தாச்சு அண்ட் சப்ஜெக்டட் டு அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். ஒர்க் டன் ரொட்டேட் த்ரூ அன் ஆங்கிள் 120 அகைன்ஸ்ட் த டார்க். அப்போ இனிஷியலா தீட்டா 0, அடுத்த தீட்டா 180 டிகிரி ரொட்டேட் ஆகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் வேணும்? ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் அதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் mb cos theta. அப்போ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஃபார்முலா NIA ஸ்மால் m. மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் மேக்னெட்டிஸை பொறுத்த NCERT புக்கை பொறுத்தவரை ஸ்மால் m போட்டிருக்காங்க. NIA. n வந்து 250, I வந்து 85 மைக்ரோ 10 to the power of minus 6. Area 2.1 into 1.25 into 10 to the power of minus 4. ஏரியா பொறுத்தவரை பைஆர் ஸ்கொயர்ட் போடும். ஓஹோ, ரெக்டாங்கிள் ஏரியா லெங்க் பொறுத்து தான். இதை கால்குலேட் பண்ணா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கிடைச்சோம். அடுத்தது இட் டர்ன் டு அன் ஆங்கிள். என்ன சொல்றாங்க? ஒர்க் டன் ரொட்டேட்டிங் த காயில் பை 180 டிகிரி அகைன்ஸ்ட் த டார்க். அப்போ இத இன்டகிரேட் பண்ணணும். டோட்டல் ஒர்க் டன் வேணும்னா 0 to 180 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். அப்போ மைனஸ் எம்பியை கான்ஸ்டன்டா வெளியே எடுத்துடலாம். காஸ் தீட்டா ஆக்சுவலா இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இந்த ஸ்டெப்பை இன்னொருக்கா வேணா போடுறேன். இது அதே ஸ்டெப் தான் வரும். இன்டகிரேட் பண்ண பிறகுதான் அது ஒரு லிமிட் மட்டும் தான் நம்ம போடணும். ஒர்க் டன், ஸ்மால் ஒர்க் டன் இஸ் tau into d theta. Tau is mb sin theta into d theta. இப்போ டோட்டல் ஒர்க் டன் வேணும்னா இதை இன்டகிரேட் பண்ணணும். mb sin theta d theta இன்டகிரேட் பண்ணு. ஒர்க் டன் will be equal to தான் integrate 0 to 180. ஓகே, இதை இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் mb cos theta limit 0 to 180. work done. அப்போ work done will be m value நம்ம கண்டுபிடிச்சிடலாம். p value 0.85 தெரியும். அப்போ மைனஸ் mb into cos 180. cos 0 1, cos 180 cos இப்படி வேணா போடலாம். cos 180 மைனஸ் cos 0. அப்போ மைனஸ் mb into cos 180 is minus 1, cos 0 is இது minus 1, இது plus 1, minus 2. அப்போ 2 mb இதுதான் ஒர்க் டன். அப்போ ஒர்க் டன் வில் பி, இதை நீ கால்குலேட் பண்ணு. 250 into 85 into 2.1 into 1.25 into 10 to the power of minus 10 into p வேல்யூ வந்து 0.85 டெஸ்லா. ஸோ நேராக நம்ம போட்டலாம். 0.85 into 2, இந்த 2 into mb இதான் டோட்டல் ஒர்க் டன். இதை நீ கால்குலேட் பண்ணேன்னா 9.1 into 10 to the power of minus 6 ஜூல் கரெக்டாக கிடைச்சோம். ஒர்க் அவுட் பண்ணு, ஆன்சர் வரும். இதான் ஆன்சர். இதில் நார்மலாக கமிட் பண்ணுற மிஸ்டேக்கு இந்த 2 MBன்றதான் கமிட் பண்ணுற மிஸ்டேக். இது எப்படி வருது?
டேர்ன் டு அன் ஆங்கிள் 180 டிகிரி. அப்போ 0லேருந்து 180 டிகிரி டேர்ன் பண்ணி, அதான் மீனிங். அப்போ தீட்டா வேரிஸ் ஃப்ரம், அதான் இந்த டெரிவேஷன் நான் டெரைவ் பண்ணியிருக்கேன். இதே ஸ்டெப் தான் 0 to 180. இது டோட்டல் ஒர்க் டனுக்கான ஃபார்முலா. 0 to 180 இன்டகிரேட் பண்ணா இந்த ஸ்டெப் வரும் 2mb. m வேல்யூ தெரிஞ்சிருச்சு, b வேல்யூ தெரியும். 2ஐ மல்டிப்ளை பண்ண 2ஆல் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் இது வந்துடும். அதெல்லாம் புரிஞ்சு போட வேண்டிய ஒரு சின்ன கொஸ்டின். நார்மலா mb போட்டுருவோம், 2mb இதில் ஆன்சர்.